Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. கேஸ் ஏஜென்சி ஓனரா நீங்க அப்போ நான் சொல்ற இந்த விஷயம் உங்க ஆபீஸ்ல நடக்குதான்னு செக் பண்ணுங்க. அப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணுங்க உங்க பிசினஸ் growthக்காக. வாங்க என்ன அந்த விஷயம்னு சொல்றேன். உங்க ஆபீஸ்ல டெய்லி சிலிண்டர்ஸ் டிஸ்பேச் ஆகுது, எம்டி சிலிண்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகுது அண்ட் நியூ கஸ்டமர்ஸ் ஆட் ஆகுறாங்க. இது டே டு டே பிசினஸஸ். இதுல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட், டிஸ்பேச்டு சிலிண்டர்ஸ் யார்கிட்ட இருக்குங்கிற ரிப்போர்ட். செகண்ட், எவ்வளோ சிலிண்டர்ஸ் ரிட்டன் பெண்டிங்ல இருக்குங்கிற ரிப்போர்ட். தேர்ட், குடோன்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிற ரிப்போர்ட். ஃபோர்த், கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எவ்வளோ அண்ட் ரீட்டைல் சிலிண்டர்ஸ் எவ்வளோங்கிற ரிப்போர்ட்டை உங்களால வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்க முடியுமா? டிசி நோட், ரெஜிஸ்டர்ஸ், புக் காப்பீஸ்னு பல ஷீட்ஸை ரெஃபர் பண்ணி ரிப்போர்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் தட். இதை தான் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதை ஈஸி அண்ட் சிம்பிளிஃபை பண்ணதான் எக்ஸன் ஹேஸ் கம் அப் வித் அன் மாடியூல், கேஸ் சிலிண்டர் மாடியூல். இந்த மாடியூலை யூஸ் பண்ணா கேஸ் சிலிண்டர் அண்ட் எம்டி கேஸ் சிலிண்டரை ஈஸியா சிங்கிள் என்ட்ரிலேயே போஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கலாம். இது உங்க டைம் அண்ட் அக்கவுண்டிங் ஸ்ட்ரகிள்ஸை குறைக்கும். ஃபார் தட் டேலி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாடியூல் லோட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்வே ஆஃப் டேலியில உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் மாடியூல் அண்ட் கேட்வே ஆஃப் டேலின்னு ரெண்டு டைப்ல வந்திருக்கும். இப்ப நம்ம கேஸ் சிலிண்டர் மாடியூலுக்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டர் மாடியூலுக்குள்ளேயே நம்ம ஒரு 10+ ரிப்போர்ட்ஸ் வந்து இதுல அட்டாச் பண்ணியிருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல ஓப்பனிங் சிலிண்டர்ஸ். ஸோ ஓப்பனிங் சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்க கஸ்டமர் கிட்ட இருக்க எம்டி சிலிண்டர் டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் இந்த ஆட் ஆன் லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பனிங் சிலிண்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஹெச்பி கேஸ்ல வந்து எனக்கு 12 கேஜி சிலிண்டர் வந்துட்டு குடோன் எந்த கஸ்டமர் கிட்ட இருக்கு அப்படிங்கிற டீடைல் வந்து நான் இங்க அப்டேட் பண்ணணும். இப்போ நான் ஏபிசி அப்படிங்கிற டீலர் கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா 10 குவான்டிட்டி எம்டி கேஸ் சிலிண்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஜஸ்ட் இங்க என்ட்ரி போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிலிண்டர் பர்ச்சேஸ். இப்போ உங்க சப்ளையர் கிட்ட நீங்க சிலிண்டர் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த என்ட்ரியை இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிலிண்டர் பர்ச்சேஸ் போயிட்டு இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல எந்த பார்ட்டி அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து ஹெச்பி இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். அண்ட் பர்ச்சேஸ் லெட்ஜர்ல எந்த இது, இப்போ இதில் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் ஆஃப் ஐட்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஐட்டம் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச்பி கேஸ் 12 கேஜியில் குவான்டிட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டி நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஒரு 100 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன். ரேட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேட் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹெச்பி கேஸ் 17 கேஜியில் நான் வந்து அகெயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 17 கேஜி வந்து ஒரு 50 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு கீழே அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு எம்டி சிலிண்டர் கன்சம்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதாவது இந்த ஹெச்பி இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க எம்டி சிலிண்டர்ஸை திருப்பி ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ என்ட்ரி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுக்கும்போது என்ன கேஸ் சிலிண்டர் வந்து நீங்க எம்டியை ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்கறது இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவைலபிள் குவான்டிட்டி வந்து எம்டி நம்ம கிட்ட 65 இருக்கு. நான் 65ல ஒரு 50 கொடுக்குறேன் அப்படின்னா 50, இல்ல 65மே நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா 65மே ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். சேம் அதே மாதிரி ஹெச்பி கேஸ் வந்து 17 கேஜி எம்டி இருக்கு, 40 இருக்கு, நான் வந்து ஒரு 30 எம்டி ரிட்டர்ன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். அண்ட் கீழேயே என்னென்ன ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் குவான்டிட்டி இருக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கும். பில்லை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் இந்த ஆட்டோ என்ட்ரி இல்லாம எம்டி ரிட்டர்ன் டு சப்ளையர்னு செப்பரேட்டா ஒரு வவுச்சர் கொடுத்துருப்போம். இது எதுக்காக அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணாம லேட்டர் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா செப்பரேட்டா இங்க வந்து இந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச்பி 17 கேஜில பேலன்ஸ் இருக்கக்கூடிய எம்டி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மெயின் லொகேஷன்ல, ஸோ 40 குவான்டிட்டிஸ் இருக்கு, நான் வந்து ஒரு 10 பீசஸ் ரிட்டர்ன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரி ப்ராசஸ் இங்க நீங்க செப்பரேட்டாவும் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா கேஸ் சேல்ஸ். ஸோ கேஸ் சேல்ஸ் வந்து என்ட்ரி வந்து நீங்க உங்களோட கஸ்டமருக்கு வந்து கேஸ் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேல்ஸ் வந்து யாருக்கு பண்றேன் அப்படின்னா இப்போ ஏபிசி. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து நான் சேல்ஸ் பண்றேன். அண்ட் ஹெச்பி சேல்ஸ் கேஸ் 12 கேஜியில் சேல்ஸ் பண்றேன். குவான்டிட்டி வந்து என்ன எவ்வளோ குவான்டிட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். ஒரு 10 குவான்டிட்டி வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். அண்ட் என்ன ரேட்டுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுக்கும் போதே கீழே வந்து
இந்த பர்சன் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஏதாவது, அதாவது எம்டி சிலிண்டர் ஏதாவது இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எம்டி சிலிண்டர் இன்வர்ட்ல வந்து இங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். என்டர் கொடுக்கும்போது உங்க ஹெச்பி கேஸ் 12 கேஜி எம்டி வந்து அவங்க கிட்ட, அதாவது அந்த ஏபிசி பர்சன் கிட்ட வந்துட்டு 6 குவான்டிட்டிஸ் இருக்கு. நமக்கு ரிட்டர்ன் வந்து எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க ஆட்டோ என்ட்ரியும் போட்டுக்கலாம். அண்ட் கீழேயே ஆட்டோ ரெசிப்டும் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். சப்போஸ் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்கா அப்பயே நமக்கு பேமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க ஆட்டோ ரெசிப்ட் போட்டுக்கலாம். இல்ல இது கிரெடிட் பில்லா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நோ பண்ணிட்டு என்டர் பண்ணி சேவ் பண்ணிருங்க. அண்ட் சேம் இதே வந்து ஆட்டோ என்ட்ரி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அவங்க எம்டி சிலிண்டர் ரிட்டர்ன் பண்ணாம செப்பரேட்டா வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா இந்த 2 வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பில்லா போட்டுக்கலாம். அடுத்த ரிப்போர்ட் என்னது அப்படின்னா பிரான்ச் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு நீங்க மல்டி லொகேஷன்ஸ்ல பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெயின் லொகேஷன்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ டெஸ்டினேஷன் குடோன் கோயம்புத்தூருக்கு நான் வந்து ஹெச்பியில் ஒரு 12 கேஜி கேஸ் வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்னோட மெயின் லொகேஷன்ல இருந்து ஒரு 10 பீசஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றேங்கிற மாதிரி என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சிங்கிள் என்ட்ரிலேயே நீங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸை உங்களோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ரிப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது அவர் ஸ்டாக் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு குடோன் ரிப்போர்ட் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம குடோன்ல உங்க ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, சிலிண்டர் வந்து எவ்வளவு இருக்கு, எம்டி சிலிண்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இங்க எடுத்துக்க முடியும். அடுத்து கஸ்டமரோட எம்டி சிலிண்டர் ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களோட சிலிண்டர் வந்துட்டு எம்டி சிலிண்டர் கஸ்டமர் கிட்ட என்னென்ன இருக்கு, இப்ப ஆனந்தம் அண்ட் கோ கிட்ட இந்தந்த எம்டி சிலிண்டர்ஸ் வந்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சிங்கிள் ஸ்கிரீன்ல நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்து இதே வந்து நம்ம குடோன் வைஸா வேணும்னாலும் இங்க ஒரு ஒரு குடோன் வைஸ் ஆனந்தம் அண்ட் கோன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒரு குடோன் வைஸா நம்ம இங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்ஸ் நார்மலா வந்துட்டு சேல்ஸ் ரெஜிஸ்டர், இன்வர்ட் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரி வைஸ் வந்துட்டு நம்ம இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ல ஸ்டாக் டிஃபரன்ஸ்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுல வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தம் அண்ட் கோக்கு ஓப்பனிங் குவான்டிட்டி என்ன, க்ளோசிங் குவான்டிட்டி என்ன அண்ட் அதோட டிஃபரன்சஸ் இன்வர்ட், அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற டிஃபரன்ஸ் ரிப்போர்ட் வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சேல்ஸ் அனாலிசிஸ். ஸோ சேல்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா என்னென்ன கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட எந்தெந்த ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அது என்ன டேட்ல சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சிங்கிள் ஸ்கிரீன்ல இங்க எடுத்துக்க முடியும். வித் ஃபோன் நம்பர்ஸோட எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து குடோன் வைஸ் ஸ்டாக் சம்மரி. இங்க குடோன் வைஸ் ஸ்டாக் சம்மரியில உங்க குடோன் சிங்கிள் ஸ்கிரீன்லயே உங்களோட மல்டி பிரான்ச்சஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் அது என்னென்ன டோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் எடுத்துக்க முடியும். அடுத்து டே புக் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்கிரீன்லயே அந்த பர்டிகுலரா ஒரு டேல என்னென்ன என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஐட்டம் என்னென்ன குடோன்ஸ்ல இருக்கு அண்ட் அதோட இன்வர்ட் குவான்டிட்டி என்ன, எம்டி எவ்வளோ இருக்கு, அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க ரிப்போர்ட்டா எடுத்துக்க முடியும். அண்ட் சைட்லயே உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டா எடுத்துக்கலாம். குடோன் நேம் வைஸ் செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி எம்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து கஸ்டமர் வைஸாவும் நீங்க இங்க F4 கிளிக் பண்ணி ஒரு ஒரு கஸ்டமர் வைஸாவும் வந்துட்டு நீங்க இங்க செப்பரேட்டா வியூ பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் கீழேயே வந்துட்டு உங்களுக்கு டே புக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த டே புக் எடுக்கும்போது ஒரு ஒரு ரெஜிஸ்டர் வைஸா நம்ம இங்க டே புக் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த எம்டி இதுல இருக்கக்கூடிய ஆட்டோ எம்டி சிலிண்டர் இன்வர்ட் பில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் போடும்போதே வந்துட்டு அங்கேயே ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ட்ரிஸ் வந்து டேலிலேயே போஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் நீங்க எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேஸ் சப்ளையர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர் டீடைல்ஸ், கமர்ஷியல் கேஸ் ஏஜென்சிஸ் அண்ட் சிலிண்டர் ரெண்டல் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடியூல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேஸ் மட்டும் செல் பண்றது பிசினஸ் இல்ல, சிலிண்டர் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதும் தான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ். அண்ட் உங்க பிசினஸை டிஜிட்டலா மாத்துங்க அண்ட் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுங்க. ஃபார் டெமோ அண்ட் கன்சல்டேஷன் ஆர் டு பை திஸ் மாடியூல் கான்டாக்ட் அவர் டீம். டீடைல்ஸ் இன் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ.